வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எக்ஸாமில் எளிமையாக ஒரு மார்க் எடுக்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா ஆகுபெயர்னு ஒரு டாபிக் இருக்குது. இது வந்து ரொம்ப எளிமையாக மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு டாபிக். ஒரே ஒரு முறை பார்த்துட்டா போதும், கொஸ்டின் பார்த்தா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு முறையாவது பார்த்துட்டு போனால் தான் அதுக்கான ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். முதல்ல முல்லையை தொடுத்தால் அது வந்து என்ன ஆகுபெயர்னா பொருள் ஆகுபெயர். இது என்னென்னா முல்லைன்றது ஒரு பொருள் தானே, ஒரு பூவை வந்து கட்டுறாங்க, அதுதான் வந்து இந்த தொடரில் குறிப்பிடுறாங்க முல்லையை தொடுத்தால்ன்ட்டு. அது வந்து ஒரு பொருள், அந்த பொருளை தொடுக்கிறதுனால அது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வகுப்பறை சிரித்தது. இதில் வகுப்பறை இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து குறிப்பாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இடம் தானே, வகுப்பறை, மைதானம், இது வீடு, இதெல்லாம் வந்து ஒரு இடம், அதனால் இடவாகு பெயர் அப்படின்னு வரும். அடுத்து கார் அறுத்தான். கார் அறுத்தான்னா காலவாகு பெயர். காருன்றது ஒரு பொருள் நம்ம நினைப்போம், ஆனால் வந்து அது கிடையாது. காருன்றது என்னென்னா கார்காலத்தில் விளையிற ஒரு பயிருக்கு தான் வந்து கார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அதனால தான் வந்து இது காலவாகு பெயர். காருன்றது ஒரு காலத்தை குறிக்கிறது, அப்போது காலவாகு பெயர் வரும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பொருளாகு பெயர் வருமா இல்லை காலவாகு பெயர் வருமான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இதே வந்து நம்ம வந்து கார் அறுத்தான்னா ஏதோ ஒரு பொருளை அறுக்கிறான் போலகுது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாகு பெயர் அப்படின்னு போட்டுருவோம். அந்த மிஸ்டேக் அங்கே பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஒரு கொஷின் 2 கொஷின்னால வேலை விடுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி வேலை வாய்ப்பை இழந்துடக்கூடாது அப்படின்ற கொஷின் தான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறது. இதில் தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க, சரிங்களா? ஈஸியான டாபிக் தானே, விட்டுறாதீங்க, தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்து மறிக்கொழுந்து நட்டான். இது வந்து சினையாகு பெயர். இது எப்படின்னா மறிக்கொழுந்துனா கொழுந்து, இந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க, கொழுந்து, தாள், இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அந்த செடியோட ஒரு கிளை, சரிங்களா? ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட கிளை, இலை, இதெல்லாம் வந்து சினை பெயரில் வரும், சரிங்களா? அதனால் இந்த கொழுந்துன்றத நடுறான் இல்லைங்களா, அப்போது இது சினையாகு பெயர் அப்படின்னு வரும், சரிங்களா? அடுத்து மஞ்சள் பூசினால். இது வந்து பண்பாகு பெயர். இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து பண்பு பெயர்னால் என்னன்னு தெரியும். ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர், சரிங்களா? அதாவது அதோட நிறம், அதோட வடிவம், அதோட சுவை, குணம், இதெல்லாம் குறிக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பண்பு பெயர்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் இது மஞ்சள்ன்றது ஒரு நிறத்தை குறிக்கிற விஷயம், அதனால் பண்பாகு பெயர் அப்படின்னு வரும், சரிங்களா? அடுத்து வற்றல் தின்றான். இது வந்து தொழிலாகு பெயர். எப்படின்னா இதுவும் நம்ம வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படி வரக்கூடாது. வற்றல் தின்றான்னா வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருட்கள் ஆகி வந்தது, அதனால் வந்து இது வந்து தொழில் பெயர்னு சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க, இதில் நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். இதில் வந்து வானொலியை தான் வந்து குறிப்பிட்றாங்க. வானொலின்றது வந்து ஒரு கருவி தானே, அதனால் இது வந்து கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பைங்குள் வளர்ந்தது. இது வந்து காரியவாகு பெயர் அப்படின்னு வரும், இது பார்த்துக்குங்க. அடுத்து அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இது வந்து கருத்தாவாகு பெயர். அதாவது ஒரு நபரை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அது வந்து கருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு இது கருத்தாவாகு பெயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுலாம். அடுத்து ஒன்று பெற்றால் ஒளிமயம். இது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். இது பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். இதே வந்து இதுக்கு கீழேயும் 2, அரை, 5 இதெல்லாம் வரும், அதையும் வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர்னு சொல்லக்கூடாது. எது எண்ணிக்கையோ அதை மட்டும்தான் அப்படி சொல்லணும். இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில், லிட்டர் கணக்கில், மீட்டர் கணக்கில்லாம் வருது, அதுக்கான தனித்தனி ஆகு பெயர் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். 2 கிலோ கொடு. இந்த விஷயத்துலேருந்து தான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க. இந்த லாஸ்ட்டு 4 இருக்குது இல்லைங்களா, 4 கொஷின் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை தெளிவாக பார்த்துக்குங்க. முதல்ல ஒன்று பெற்றால் ஒளிமயம், 2 கிலோ கொடு, அரை லிட்டர் வாங்கு, 5 மீட்டர் வெட்டினான், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்பரை குறிக்குது. 1, 2, அரை, 5 இதெல்லாம் வந்து நம்பர் எண்களை குறிக்குது, சரிங்களா? அதனால் எல்லாமே எண்ணல் அளவை ஆகு பெயர் ஆகாது, சரிங்களா? இதில் வந்து
ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி குடித்தாங்கன்னா அது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர். இது வந்து 2 கிலோ கிலோ குடுனா 2 கிலோ அரிசி எப்படி எடுப்பாங்க, எடுத்து தான் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னா அதை வந்து இன்னொரு பாத்திரத்தை வச்சு மோந்து தான் கொடுப்பாங்க. அதனால் அது முகத்தல் அளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர்ன்றது ஒரு நீளம், சரிங்களா? அதனால் அது வந்து நீட்டல் அளவை ஆகுபெயர், சரிங்களா? இந்த லாஸ்ட்டு 4 மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம், அதாவது 1 2 3 அந்த மாதிரி தனியாக சொன்னாங்கன்னா அது வந்து எண்ணல் அளவை ஆகுபெயர். இதே வந்து கிலோ கணக்கில் சொன்னாங்கன்னா அது வந்து எடுத்தல் அளவை ஆகுபெயர். லிட்டர் கணக்கில் சொன்னாங்கன்னா அதை மோந்து தான் கொடுப்பாங்க. அதனால் முகத்தல் அளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினா மீட்டர்னா நீளம், சரிங்களா? நீளத்தை குறிக்குது. அது வந்து நீட்டல் அளவை ஆகுபெயர். இதுதான் வந்து இந்த டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பகுதிகளோட ஷார்ட்கட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காண்ஜீவா. நன்றி, வணக்கம்.